ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கும் பாவு பண்ணும் வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, அது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை தோல் நீக்கிட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். அடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட க்ரீன் சட்னி இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஆனியன் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது 4 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்ததான் பாவு பண்ணை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரியே இன்னும் 2 பாவு பண்ணை எடுத்துக்கிறேன். அதையும் அதே மாதிரியே நடுவில் கட் பண்ணிவிட்டு அதையும் பிளேட்டில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னி எடுத்து இந்த பன்னில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்க ப்ரெட்லேயும் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பண்ணையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது மாதிரி எல்லா பண்ணையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பண்ணை எடுத்து அதில் அப்படியே வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டு மேலேயும் நம்ம பட்டர் தடவிட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பண்ணுக்கும் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு
நம்ம திரும்ப குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட பாவ் பன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.